ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் விவசாய நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுற எல்லா நண்பர்களுக்கும் வணக்கத்தையும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். இன்றைக்கி இருக்கிற சுச்சுவேஷனில் நிறைய விவசாய நண்பர்களுக்கும் நிறைய நீரோட்டம் பார்க்கும் நண்பர்களுக்கும் ஏற்க முடியாத ஒன்று, நம்ப முடியாத ஒன்றுன்னு பார்த்திங்கன்னா, நிலத்தடி நீர் மட்டும் துல்லியமாக கணிக்க முடியுன்றது தான். 100% எல்லா இடத்துலையும் சக்ஸஸ் பண்ண முடியுன்றது தான். கண்டிப்பாக 100% எல்லா போரையும் சக்ஸஸ் பண்ணலாம். ஏன் இப்படி நான் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, அதற்கான ஹார்ட் ஒர்க் கண்டிப்பாக நம்ம பண்ணணும். ஒரு நிலத்தை எடுத்துக்கிட்டால் அந்த நிலத்துல என்ன இருக்குது, என்ன இல்லை, அதில் நீரோட்டம் எந்த அளவுக்கு அழுத்தம் இருக்குது அப்படின்னு நிறைய செக்கிங் இருக்குது. அது நான் சொல்லிகிட்டே போகலாம். வீடியோ ரொம்ப லென்த்தாக போகுன்றனால நான் அதில் சொல்ல முடியல. அதுக்கு தனியாக நான் வீடியோ மேக் பண்ணுறேன். அந்த மாதிரி நிறைய செக்கிங் இருக்குது. இந்த செக்கிங்கெல்லாம் பண்ணிவிட்டு அவங்களுக்கு 100% நல்லா கேரண்டி, 100% நல்லா உறுதியான பின்னாடி அவங்களுக்கு பயன்ட்டு கொடுத்து நம்ம ஓட்டணுங்கன்னா கண்டிப்பாக 100% எல்லா போர்லையுமே சக்ஸஸ் பண்ணலாம். அப்படி பண்ண முடியாது, 100% சக்ஸஸ் பண்ணவே முடியாது, இது ஏற்கவே முடியாது அப்படின்னு யாராச்சும் இருந்தீங்கன்னா, கண்டிப்பாக தமிழ்நாட்டில் ரொம்ப ட்ரையான ஏரியாவை ஒன்று செலக்ட் பண்ணிக்கிட்டு எனக்கு கால் பண்ணுங்கள். அந்த இடத்த நான் நிலத்துக்கு நேரடியாகவே வராமல் நீரோட்டம் பார்த்து ஆய்வு பண்ணி ஒரு பாயிண்ட்டை கொடுத்தனா அந்த போரை 100% நான் சக்ஸஸ் பண்ணி காட்டுறேன். இதை நான் பெருமைக்காகவோ இல்லை ஆணவத்துக்காகவோ நான் பேசலை. அதாவது எந்த ஒரு விவசாயியும் பாதிக்கக்கூடாது, தமிழ்நாட்டில் எந்த ஒரு போர்வெல்லும் ஃபெயிலியர் ஆகக்கூடாதுன்றனால தான் இவ்வளவு செக் பண்ணி நம்ம போர் போடுறோம், சக்ஸஸ் பண்ணிட்டு வரோம். தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா வாட்டர் டிவினரும், எல்லா நீரோட்டம் பார்க்கும் நண்பர்களும் இதே மாதிரி எல்லா போரும் சக்ஸஸ் பண்ணணுன்றது தான் என்னோடய ஆசை. அதற்கான வீடியோ நிறைய நம்ம யூடியூப் சேனலில் போட்டிருக்கோம். எப்படி போர்வெல் ஃபெயிலியரை தடுக்கிறது, நம்ம எப்படி செக் பண்ணுறது அப்படின்னு நிறைய போட்டிருக்கோம். ஃபர்தராக எல்லாத்தையும் வாட்ச் பண்ணுங்கள். நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அடுத்தடுத்து போடுற வீடியோ அப்போ தான் உங்களுக்கு மொபைலுக்கு வந்தடையும். இந்த போர்வெல் எங்கே போடப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா, தருமபுரி மாவட்டம் அரூரில் போடப்பட்ட பதிவு. வழக்கம் போல் நம்ம தமிழ்நாடு முழுவதுமே எப்படி நம்ம நேரடியாக நிலத்துக்கு போகாமல் நீரோட்டம் பார்த்து போர் போட்டுட்டு வரோமே, அதே மாதிரி தான் இந்த போரும் பார்த்து போடப்பட்டது. இந்த ஊரில் இப்போ இது 7வது போர். 6 போர் ஆல்ரெடி நம்ம நிலத்துக்கு வராமே 6 போர் பார்த்து சக்ஸஸ் பண்ணி கொடுத்துட்டோம். 100க்கு 100% எல்லா போருமே பர்ஃபெக்டாக சக்ஸஸ் பண்ணி கொடுத்துட்டோம். இது 7வது போர். 6 போரோட வீடியோவே ஏன் நம்ம யூடியூப்பில் பதிவு இல்லை, அண்டு தமிழ்நாட்டில் நிறைய இடத்துல நம்ம போர் போட்டிருக்கோம், அந்த வீடியோவெல்லாம் நம்ம யூடியூப்பில் ஏன் பதிவு இல்லை? இந்த 7வது போர் சக்ஸஸ்ஸு இதை மட்டும் ஏன் நம்ம யூடியூப்பில் பதிவிடுறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன காரணம் தான். ஒரு அரை மணி நேரம் டைம் ஒதுக்கி முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள். அகைன் உங்கள்கிட்ட ஒன்று ரெக்வஸ்ட் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃப்யூச்சரில் உங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அண்ணா வணக்கண்ணா. வணக்கண்ணா, சொல்லுங்கள். அரூர் பக்கம் வடகரையிலேருந்து பேசுகிறேங்கண்ணா. சொல்லுங்கள். இதான் அந்த ஏரியாவில் தான் ஒரு 6 போர் போட்டு தண்ணி நல்ல தண்ணின்ற மாதிரி கேள்விப்பட்டேங்கண்ணா. ஆமாண்ணா போர் போட்டிருக்கோம் அந்த பக்கம். நீங்கள் தான் இதெல்லாம் பாயிண்ட் பார்த்து கொடுத்ததுக்காக கேள்விப்பட்டேண்ணா. ஆமாண்ணா. அது ஒவ்வொருத்தரையும் விசாரித்தேன். விசாரிச்சதுல ஒரு 5-6 போர் போட்டுமே எல்லாரும் தண்ணி ஓரளவுக்கு எதை இப்போதைக்கு இருக்குதுன்னு சொன்னாங்கண்ணா. சொன்னது காரணமாக தான் சரி முரளி நம்பர் பிடிச்சி முரளிக்கிட்ட பேசினேன். முரளி தான் நம்பர் கொடுத்தாருங்க. சொல்லுங்க, என்ன பண்ணணும்? எனக்கு எங்காட்டிலையும் பார்க்கணும். ஒரு 7 ஏக்கரா இருக்கு. சரிண்ணா. 7-7.5 ஏக்கரா இருக்கு. இருக்கிறதுலையும் ஒரு 20 வருஷ காலமாகவே ஓரையாடிட்டு இருக்கிறோம். அதில் தண்ணி ஒன்று போட்டால் ஒன்றுல புகையா போகுது, ஒன்று தண்ணியே வரல. 6 போர் ஓட்டணும். 6 போர்லேயும் தண்ணி எதுவும் திருப்தியான தண்ணி இல்லை, பூரா புகை ட்ரையாகவே போயிடுச்சு. விவசாயத்தை என்னால் பண்ண முடியல. நானும் பார்த்து சலுப்பாயிடுச்சு. இதை அந்த மலையை வச்சு இருக்கிறத வச்சு ஓரையாடலான்னு சொல்லி தேங்காய் கன்று வச்சேன். தேங்காய் கன்று நெல்லிக்கன்று வச்சதுனால தண்ணி கட்டுப்படி ஆகலை. நான் விலைக்கு வாங்கி வருஷம் ஊற்றி பார்த்தேன். ஒரு வருஷத்துக்கு 50,000 1 லட்சம் செலவு பண்ணி பார்க்குறதால வர வருவாயி இதுக்கே பண்ணி பார்த்தேன். செட் ஆகலை. ஊற்று பார்த்துட்டு நம்ம லோக்கல்காரெல்லாம் பார்த்தோம். ஏதோ இருக்கிறவங்கள ஏதோ தெரிஞ்சவங்களாம் எல்லோரும் போடுறவங்கள பார்த்து கொண்டு வந்து காட்டினோம். காட்டின பிறகு தண்ணி வரும் ஓட்டுன்னு சொல்கிறாங்க. ஓட்டிட்டா என்ன பண்ணுறது, காட்டில் தண்ணி இல்லைன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. சரி, மீண்டும் அடுத்த வருஷம் ஒன்று ஓட்டி பார்க்கலான்ற பிளான் பண்ணி அடுத்த வருஷம் ஒரு ஏரியாவை ஒரு ஆளை பிடிச்சி ஏதோ புது ஆளை பிடிச்சி பார்த்தாலையும் அதே கண்டிஷன் போயிடுச்சு. 6 போர் ஓட்டிட்டோம், ஒன்று கூட திருப்தியான தண்ணி இல்லை.
ஒண்ணுல மட்டும் அந்த சேறு பிசிஞ்சது மாதிரி ஒரு தண்ணி வந்து தான் இவ்வளவு நாளா நான் அந்த மரத்துங்களை கொஞ்சம் காப்பாத்தின்னு வந்தேன். இதை மழை காலத்துல கொஞ்சம் இது இருக்கு இல்லாத போது இதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வந்தேன். ஆ ஆ ஆ. அந்த தண்ணியை போட்டு ஏர் கம்ப்ரஸர் போட்டு தான் கொஞ்சம் கொஞ்சம் உறிஞ்சி ஏதோ அந்த தேங்காய் மரத்தங்க கொஞ்சம் காப்பாத்தின்னு வந்தேன். தேங்காய் மரம் நெல்லி செடியும் காப்பாத்தினேன். சரிண்ணா. வருஷம் ட்ரையா போகக்குள்ள விலை கொடுத்து வாங்கி ஊத்திருந்தேன். ஆ வருஷம் ஒரு வறட்சின்னு வரக்குள்ள அந்த வேலையை செஞ்சுட்டு தான் இருக்கிறோம். ஆ ஆ. ஆனா நம்மளும் தான் கொஞ்சம் அப்படியே பார்த்து கொடுங்கண்ணா. அந்த நம்ம நிலத்தையும் செக் பண்ணி பார்த்து சொல்லி கொடுங்கண்ணா. ஆ சரிண்ணா, செக் பண்ணிக்கலாம். நீங்க நிலத்தோட டீட்டெயில்ஸ் மட்டும் எனக்கு சென்ட் பண்ணி விடுங்க. ஆ நான் எதான்னு பார்த்துட்டு உங்களுக்கு பாயிண்ட் வச்சு குடுக்குறேன். நீங்க அங்க ஓட்டுங்க. சரி, நிலத்தோட டீட்டெயில்னா எப்படி என்ன என்ன பண்ணணும்? அது நான் உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்றேன் என்னென்ன தேவைன்ட்டு. நீங்க ஆ அதெல்லாம் எனக்கு அனுப்பி விட்டீங்கன்னா, நான் செக் பண்ணி உங்களுக்கு பாயிண்ட் வச்சு தந்துடுறேன். பாயிண்ட் வச்சு தரேங்க. எனக்கு ஏற்கனவே நான் 5, 6 போர் வரவங்க எல்லாம் சொல்லி சொல்லி ஓட்டி நான் லாஸ்ல தான் இருக்கிறேன். ஆ ஆ. எனக்கு நேரடியா வந்து என்ன கொஞ்சம் பார்த்து சொல்லுவீங்களா? ஆனா நேரடியா வரமாட்டோம். இப்ப 6 போர் உங்க ஊர்லயே ஓட்டியிருக்கோம். உங்க ஊரு சரௌண்டிங்லயே 6 போர் ஓட்டியிருக்கோம். சரிங்கண்ணா. எதுவுமே நம்ம நேரடியா வரலண்ணா. எல்லாமே நேரடியா நம்ம நீங்க ஆ. இல்லைங்கண்ணா, நீங்க நேரடியா வரல. நாங்க தான் ஏற்கனவே ஒரு 6 போர் அவங்கவங்களுக்கு ஒண்ணு ஓட்டி 6 போர் சக்சஸ் ஆயிடுச்சுன்னா அவங்க திருப்தியா கூட இருக்கலாங்கண்ணா. ஆ ஆ. எங்களுடைய சூழ்நிலை 6 போர் ஓட்டியுமே எல்லாமே ட்ரையா போய் ஒண்ணு தான் இதை குடிக்கிறதுக்கு கூட தண்ணி இல்லைன்னா ரொம்ப பற்றாக்குறை சூழ்நிலையில வந்துட்டு இருக்கு. ம் ம். அந்த காரணமா நம்ம ஒண்ணும் பண்ண முடியலைங்கண்ணா. கொஞ்சம் நேரா வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்குண்ணா. சரிண்ணே. நான் உங்களுக்கு 100% நான் தண்ணி எடுத்து தரேன். நேர்ல ம். வந்தாலுமே உங்களுக்கு அந்த அக்யூரசி எங்க உங்களுக்கு பாயிண்ட் வருமோ, அதே இடம் தான் குடுப்போம். ஏன்னா ஆ நம்பளும் ஃபர்ஸ்ட்டு நீரோட்டம் பார்க்கும்போது நேர்ல வந்து தான் பார்த்துட்டு வரோம். நேர்ல வந்து எக்யூப்மெண்ட்ஸ் வச்சு ஆ ம். ஆய்வு பண்ணி தான் பாயிண்ட் பார்த்துருந்தோம். இந்த சரிங்க. மெத்தட் நம்ப எடுத்த பிறந்து உங்களுக்கு அக்யூரேட்டா நேர்ல வர்றத விட துல்லியமா உங்களுக்கு பாயிண்ட் வச்சு தந்துருவோம். தண்ணி இல்லைங்கண்ணா, நான் வந்துரும். நான் ஏற்கனவே 6 போர் ஓட்டி நான் கொஞ்சம் ரொம்ப லாஸ்ல இருக்கேண்ணா. இல்ல புரியுதுண்ணா. கண்டிப்பா லாஸ்ட் என்னைய நம்பி ஓட்டுங்க. உங்களுக்கு தண்ணி நான் எடுத்து தரேன். நம்பி ஓட்டுறதுனா நான் பணம் பொருளாதாரம் எல்லாம் நம்ம கடன் உட வாங்கி தானே அந்த மரத்தை காப்பாத்துன்றதுனால தான் காப்பாத்துதுண்ணா. ரொம்ப ம், ம். இதுன்னா சரி, நீங்க நான் அனுப்பிச்சுட்றேண்ணா. ஆ, ஆ. எங்களுக்கு முடிஞ்ச அளவு கொஞ்சம் நேர்ல வந்து கொஞ்சம் ஆய்வு பண்ணீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்குண்ணா. இல்லண்ணா, நான் உங்களுக்கு பண்ணி தரேண்ணா. கண்டிப்பா பண்ணி தரேன். இல்ல எல்லாரும் கேட்கறது இதுதான் நேர்ல வந்து பண்ணி தாங்கன்ட்டு. ம். நேர்ல வந்து பண்றதா இருந்தா 3 நாள் நாங்க ஸ்டே பண்ணணும். 3 நாள் ஸ்டே பண்ணி பண்ற மாரி வரும். ம். அப்பதான் 100% கேரண்டியா நம்ப நீரோட்ட பார்த்து எடுக்க முடியும். நம்ப அதுக்கான அவசியமே இல்ல. நான் உங்களுக்கு கிளியரா நான் உங்களுக்கு பார்த்துட்டு பாயிண்ட் குடுக்குறேன். நீங்க அந்த ம். இடத்துல ஓட்டுங்க. கண்டிப்பா தண்ணி வரும். 7வது போர் என்னைய நம்பி ஓட்டுங்க. தண்ணி உங்களுக்கு வந்துரும். சரிங்கண்ணா, சரிங்கண்ணா. கொஞ்சம் ஏன்னா முடிஞ்ச தண்ணி அளவுக்கு இருந்தா தான் நம்ப குடுப்போம். உங்க நிலத்துல பை சான்ஸ் தண்ணி இல்லன்னா நம்ப இல்லன்னு நீங்க சொல்லிருவோம். சொல்ற இடத்துல நான் ஃபாலோ பண்ணிடுறேங்க. எனக்கு ம், ம். இவ்வளவு நாள் காலமா 20 வருஷமா தண்ணி இல்ல. ம், நான் ம். இல்லன்னு சொல்லிட்டு போனது காரணமாக தான் நானு உங்க நம்பர் புடிச்சு ம், ம். நான் பேசியிருக்கிறேன். சரிண்ணா, சரிண்ணா. கண்டிப்பா தண்ணி இல்லாம இருக்காதுண்ணா. 7 ஏக்கரா இருக்குன்னு சொல்றீங்க. தண்ணி இல்லாம இருக்காது. நான் உங்களுக்கு ம். எந்த கண்டிஷன் இருக்குதோ ஃபர்ஸ்ட்டே நான் உங்களுக்கு செக் பண்ணிட்டு சொல்லிர்றேன். நீங்க ம். ஓட்டுங்க. கண்டிப்பா தண்ணி வரும்ண்ணா. சரிங்கண்ணா, சரிங்கண்ணா. ம். நீங்க அந்த இது பண்ணி குடுங்கண்ணா. நான் சரியா அனுப்பிச்சுடுறேன். ஓகே, ஓகேண்ணா. சரிண்ணா. ம். ஓகேண்ணா. நான் பார்த்துட்டு கூப்பிடுறேன். சரிண்ணா. ஓகே. ஹலோ. ஹலோ. அண்ணா அதான் அந்த ரோட்ட ஒட்டி அந்த மரத்துக்கிட்ட ஓரத்துல வச்சிருக்கோங்க நான் பாயிண்ட்டு. அண்ணா ரோடு ஓரம் வச்சுட்டுருக்கிறீங்கன்னா, ரொம்ப அந்த பக்கம்லாம் எதுவும் இல்லையாண்ணா? உள் பக்கம் ஜென்சனாலண்ணா தனித்தனியா தான் போதே தவிர ஜென்சன் வந்து இங்க தான் ஆகுது. என்ன பண்றது? அண்ணா ரொம்ப ஒட்டி வச்சுட்டுருக்கீங்கன்னா, நம்மளுது அந்தாட்ட ஒண்ணும் அந்த கோயில் பக்கம்லாம் ஆகலையாண்ணா? அந்த பக்கமெல்லாம் வராதுண்ணா. கிணத்து பக்கம்? ஆஹா. ஜென்சன் ஆகணுமல்ல. பாயிண்ட் ஜென்சன் ஆகுற இடத்துல குடுத்தா தான் விவசாயத்துக்கு செட் ஆகும்ண்ணா. சரிங்கண்ணா. ஆல்ரெடி சோர்ஸ் கம்மியா இருக்குது நம்ம நிலத்துல. அதுவுமில்லாம நம்ம சரிங்க. தண்ணி பாயிண்ட்ல போட்டுங்கன்னா இன்னும் கம்மியா வந்துருங்க. அப்படிங்களா? ஆ இங்கேயே லிமிட்டா தான் இருக்குது. என்ன ஆ. எவ்வளோண்ணா தண்ணி வரும்? ஆனா தண்ணி 1 1/4 டூ அதிகபட்சம் ஒரு 1 1/2 இன்ச் எதிர்பார்க்கலாம்ண்ணா. அதுக்குள்ள தான் வரும். எவ்வளோண்ணா ஆழம் ஓட்டணும்? எவ்வளோல நம்ம தண்ணி ஸ்டார்ட் ஆகும்? ஆழம் நம்மளுக்கு 650க்குள்ள ஒரு மட்டம் உடையும்ண்ணா. சரிங்கண்ணா. நம்ம ஆழம் பார்த்தீங்கன்னா, அது 650க்குள்ள ஒரு மட்டம். அந்த மட்டம் ஓரளவுக்கு ஒரு 1 இன்ச் தண்ணி சப்போர்ட் பண்ணும். கீழ 650ல. ஆ ம். கீழ ஓட்ட கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு ஒரு 3 ஸ்டெப் இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமா ம். தண்ணி சேரும். ஒரு 1050 அடி ஓட்டிக்கலாம். 1050 அடி ஓட்டுற மாரி இருக்குமாண்ணா? ஆமாண்ணா. நான் இது நம்பிக்கையா செய்யலாமாண்ணா? இல்ல செய்யலாண்ணா. நான் செக் பண்ணிட்டு தான் உங்களுக்கு குடுத்துருக்கேன். இல்ல ரைட்டுங்கண்ணா. அதான் ஒரு 6 போர் ஓட்டிலாம் அந்த மாரி ஆயிடுச்சுன்றதுனால தான் சரி என்ன பண்றது பார்க்கலான்றதுனால தான் நம்ம மரமெல்லாம் தொங்குற ஒரு ஓலைவெல்லாம் தொங்குற ஜடஞ்சர் மாரி ஆயிடுச்சு. ஆ, ஆ. அந்த காரணத்தினால தான் சரி ஏதோ பக்கத்துல ஓட்டிக்கிறாங்கன்றதுனால தான் கேட்டு தான் அது பண்றோம். ஆ, இது லாங்கும் கிணத்துக்கும் அதுக்கும் ஏகப்பட்ட லாங்கா இருக்குது. ரோடு ஜங்ஷன்ல கொண்டாந்து வச்சிருக்கிறேன். நம்ம நிலம் அந்தாண்ட ஏகப்பட்டதா இருக்கு. ஆ. அந்த இதுல இங்க தான் ஜங்ஷன் ஆகுதுன்றீங்க.
ஆமாண்ணா. ஏன்னா, இப்ப நம்ப நிலம் எவ்வளோண்ணா இருக்கலாண்ணா. ஜெயிண்ட் ஒரு லைன், இன்னொரு லைன் ஜென்ஸுன்னு ஆற இடத்துல தான் குடுக்கணும்ண்ணா. ஏன்னா ஃபெயிலியர் ஆகக்கூடாது நம்பளுக்கு. தண்ணி ம். வரணும்ல. ம். ஆ அதனால இப்போ நம்ப இந்த இடத்துல போடணும். அந்த மரம் பக்கத்துல இருக்கு. அத எடுக்கும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லா எடுங்க. அந்த மரத்த எடுக்குள்ளீங்களா? ஆமா. தேக்கு மரத்த எடுக்குள்ள. ஆமா. மரத்த எடுத்தா தான் வண்டி ஃபிட் பண்ணி ஓட்ட முடியும். மரத்த அந்த ஒட்டி தானே வருது. அந்த தேக்கு மரத்துக்கு இன்னும் அந்த பக்கம் ஏதோ கொஞ்சம் தள்ளில அந்த தேக்கு மரத்த எடுக்காதெல்லாம் வைக்க முடியாதுங்களா? எடுக்காம அத தள்ள முடியாதுண்ணா. கரெக்ட்டா உங்களுக்கு அக்யூரேட்டா அந்த இடம் தான் நம்ம சென்டர் பண்ணி தான் உங்களுக்கு குடுக்குறோம். அந்த எங்கேயுமே நம்ம ஒரு அடி அந்த பக்கம், இந்த பக்கம் கூட தள்ளக்கூடாது. தள்ளனா பாயிண்ட் மாறிரும். ஆமா மாறிரும். அதனால நம்ப அதையும் எவ்வளோ நேரம் செக் பண்ணணும். ம், 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 ரொம்ப ம். நேரம் செக் பண்ணி தான் அந்த மையம் உங்களுக்கு செலக்ட் பண்ணி குடுத்துருக்கோம். நீங்க அதனால சரிங்க, சரிங்க. மரத்தை பொறுமையா எடுத்துருங்க. எடுத்துட்டு போடுங்க. கண்டிப்பா தண்ணி வரும். சரி, மரத்த எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணி எடுத்துர்றேங்க. ம். எடுத்துட்டு மீண்டும் ஏதாச்சும் அந்த வேர் கிருப்பணுக்குள்ள சப்போஸ் மாறி போச்சுன்னா, திருப்பணும் மாறி கொஞ்சம் பார்த்து சரி சொல்லிறீங்களா? பரவால்ல. அப்படி மாறிச்சுனாலே நம்ம பாயிண்ட்ட சென்டர் பண்ணி வச்சுக்கலாம். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. வண்டி சரிங்க. வராத முன்ன கூப்பிடுங்க. மரத்த எடுத்துட்டு கூப்பிட்டீங்கன்னா, நம்ப பாயிண்ட் மார்க் பண்ணி உங்களுக்கு குடுத்துர்றேன். அதுக்கப்புறம் வண்டிய கூப்பிட்டு நீங்க ட்ரில் பண்ணிக்கோங்க. எக்காந்து கொண்டும் உறுதியா தண்ணி வருங்களாண்ணா? ஆனா கண்டிப்பா வரும். நீங்க பயப்படாம ஓட்டுங்க. இல்ல 6 போர் ஓட்டியே இந்த மாரி ஆயிடுச்சு. சரி ஏதோ உங்கள நம்புறோம். ஏதோ நம்புறதுனால ஏதோ நீங்க ஒரு நம்பிக்கை சொல்றதுனால அந்த தைரியத்துல செய்யலான்னு தான் ஒரு முயற்சி பண்றோம். கண்டிப்பா கண்டிப்பா நீங்க பண்ணலாண்ணா. நாங்க பண்ணி ஏதோ பண்ணிடுறோம். எங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு நீங்க ஏதோ ஒரு சப்போர்ட்டா ஒரு பக்கத்துணையா இருந்து உங்கள ஒரு தெய்வமா நெனச்சுக்கிறேன். எங்களுக்கு கொஞ்சம் தண்ணி எடுத்து குடுத்துருங்க. கண்டிப்பா நீங்க வண்டி வரும்போது எனக்கு கால் பண்ணிருங்க. ம். உங்களுக்கு ரீசெக் பண்ணிட்டு வண்டி ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டு, நான் கூடவே உங்களுக்கு கைட் பண்ணிட்டே இருக்கேன். சரிங்க. வண்டி ஓட்டக்குள்ள கொஞ்சம் எங்களுக்கு ஃபோன் அப்பப்போ எடுத்து கொஞ்சம் பேசுவீங்களா? கண்டிப்பா பேசுறேண்ணா. நீங்க தான் எங்களுக்கு கண்டினியூமா நாங்க என்ன மட்டம் போகுதுன்னு கொஞ்சம் எங்களுக்கு கொஞ்சம் அதிர்ச்சியா தான் எப்படி இருக்குன்னா, ஏன்னு கேட்டீங்கன்னா, எல்லாம் முன்ன தான் ஓட்டி ஓட்டி கொஞ்சம் பெதிராவே இருக்கு. ஆ, ஆ. கம்முனு நீங்க சரி சொல்லிட்டு பாயிண்ட் வைக்கக்குள்ள பேசிட்டு வண்டி ஓடக்குள்ள பேசாம விட்டுட்டீங்கன்னா, எங்களுக்கு மனசு உடைஞ்சு போயிடும். இல்லண்ணா நம்ப முடிஞ்ச இதுவரையுமே அளவு. நெறைய வாட்டர் டிவினர் அப்படி வேணா நீங்க பார்த்துருக்கலாம். ம். பட் நம்ப இதுவரையுமே நம்ப பாயிண்ட் யார் யார் ஓட்டியிருக்காங்களோ, கூட கால் அட்டெண்ட் பண்ணி, கூட அவங்களுக்கு எத்தன அடி போகுது, எவ்வளோ போகுது, அவங்களே ஃபோன் பண்ணனாலே நம்ம ஃபோன் பண்ணி, அவங்ககிட்ட விசாரிச்சு இத்தன அடி போடுங்க, இவ்வளோ போடுங்கன்றதே நம்ம கைட் பண்ணிட்டே தான் இருப்போம் நான். அப்படிங்களா? லாஸ்ட் ஓட்டி குடுக்குற வரையும் என்னோட பொறுப்பு தான். உங்களுக்கு தண்ணி எடுத்து குடுக்குறது என்னோட பொறுப்பு. சரி கடைசி ஃபைனல் எவ்வளோ ஓட்டணும்? 1050 அடி ஓட்டணும்ண்ணா. ஃபைனல் தான் உங்களுக்கு சொல்லியிருக்கோம். எனக்கு ஒரு 1 1/2 இன்ச் தண்ணி எடுத்து குடுத்துருவீங்களா? 1 1/2 இன்ச்சு தான் நம்ம எதிர்பார்த்து வச்சிருக்கோம்ண்ணா. ஒரு 1 1/4 நம்ம மினிமம் டார்கெட் பண்ணலாம். ம். 1 1/4 டூ 1 1/2 இந்த ரேஞ்சு சரிங்கண்ணா. தான் நம்மளுக்கு ஒர்க் ஆகுது. வ வரதே கூட எனக்கு அந்த 1 1/4 இன்ச் தண்ணி கொஞ்சம் எனக்கு இவ்வளோ நாள் நான் 20 வருஷமா ஓடியாந்ததுக்கு நீங்க இந்த 1 1/4 இன்ச் சொல்றதுன்னு எனக்கு ஒரு சந்தோஷமா இருக்குங்க. எனக்கு அந்த 1 1/4 இன்ச் பார்த்தாவே எனக்கு அது தெரிஞ்சாவே எனக்கு திருப்தி. ஆ, சரிங்களா? வந்துரும்ண்ணா, எனக்கு ஏதோ கொஞ்சம் வந்துரும்ண்ணா. முடிஞ்ச அளவுக்கு நான் ஃபோன் பண்ணக்குள்ள கொஞ்சம் ஃபோன் எடுங்க. சரிண்ணா. கொஞ்சம் ஃபோன மட்டும் எடுக்காம விட்டுற போறீங்க. ஓகேண்ணா. பண்ணிக்கலாம்ண்ணா. ம். சரி நான் சரி. வண்டிக்கு தகவல் வண்டி வரக்குள்ள உங்களுக்கு கூப்பிட்டுங்களா? கூப்பிடுங்க. ஹலோ! ஹலோ! சொல்லுங்கண்ணா. அண்ணா வண்டி வந்துருச்சுண்ணா. வந்துருச்சுங்களா? ஆமாண்ணா. சரி ஸ்டார்ட் பூஜை பண்ணி பண்ணிட்டு தான் ஸ்டார்ட் ஓட்டுங்க. பண்றேண்ணா. ஆ. ஸ்டார்ட் பண்ணி ஓட்டுங்க. ஏதாச்சும் மட்டம் மாறுச்சுன்னா எனக்கு கால் அடிங்க. அண்ணா கொஞ்சம் ஃபோன் பண்ணா கொஞ்சம் ஃபோன மட்டும் எடுங்கண்ணா. நான் அட்டெண்ட் பண்றேண்ணா கண்டிப்பா. நீங்க கொஞ்சம் இன்னைக்கு எப்படியோ ஒண்ணு நைட்டா வெடிஞ்சிரும்ண்ணா, கொஞ்சம் பார்த்து நான் ஃபோன் பண்ணக்குள்ள கொஞ்சம் ஃபோன மட்டும் எடுத்து பேசுங்கண்ணா. கொஞ்சம் இன்னைக்கு சரிண்ணா. நீங்க எப்பனாலும் பண்ணுங்க. நான் கண்டிப்பா நீ தண்ணி சந்தோஷம்ண்ணா. வந்ததும் எனக்கு கால் பண்ணுங்க. சரி தண்ணி வந்த உடனே நான் மட்டம் மாறுனா அப்பப்போ ஃபோன் பண்றேண்ணா. சரி. ஓகேண்ணா. நீங்க கொஞ்சம் ஃபோன மட்டும் கொஞ்சம் அட்டெண்ட் பண்ணுங்கண்ணா. சரி. ஓகே. சரிண்ணா. ஓகேண்ணா. சரி. ஓகேண்ணா. ஓகே. ஆ. ஆமா. அபிலாசமெல்லாம் ஓரளவுக்கு பார்த்துக்கலாம். எல்லாம் இப்படி சேர்ந்து தான் போகும்.
கரெக்டாக தான் வைப்பாங்க. இன்னும் அதில் உரைய ஆரம்பிக்கும். அது அப்படியே முட்டாமல் பார்த்து நிறைய முடிஞ்சிருச்சா? நிறைய முடிஞ்சிருச்சா? கொஞ்சம் குட்டினே பார்க்கலாட்டுங்க. எவ்வளோ பண்ணிங்க? முப்பது அடி இருந்தால் போதும். சரி. ஹலோ ஹலோ சொல்லுங்கண்ணா. 450 அடி போச்சுன்னா வெறும் புகையாவே போதுண்ணா. 450 போச்சுங்களா? எதுவும் மட்டம் மாறலைங்களா? மட்டம் மாறி போதுன்னா புகையை எடுத்த புகை நிற்கலாம், ஓடிட்டே இருக்குது புகை தான். அதே தான் மட்டம் உங்களுக்கு 600க்கு மேலே தான் வாய்ப்பு இருக்குண்ணா. சரிங்க. இருந்தாலும் மேலே சின்ன மட்டம் உங்களுக்கு புகை கண்ட்ரோல் ஆகிருக்கணும். ஆகலையே. சரி, நம்ம மட்டம் மெயின் மட்டம் அங்கே தான் இருக்குது. முன்னே இந்த மாதிரி அந்த 5-6 போர் ஓட்டக்குள்ளேயும் இதே நிலைமை தான் போயிட்டு இருந்துச்சு. அதனால தான் உங்களுக்கு சரி ஒரு வார்த்தை ஃபோன் பண்ணி பேசலான்னு தான் கூப்பிட்டேன். சரிண்ணா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் ஓட்டுங்க, தைரியமாக ஓட்டுங்க. உங்களுக்கு 600க்குள்ளேயே கூட உடையலாம். கன்ஃபார்மாக 650க்குள்ளே உங்களுக்கு அதிகபட்சம் 650க்குள்ளே உடஞ்சிடணும். தண்ணி உடஞ்சிச்சுன்னா எனக்கு ஒரு கால் அடிச்சிடுங்க. நான் 600 போச்சுன்னா உங்களுக்கு கூப்பிட்றேன். ஏன்னா தண்ணி வந்துச்சுன்னா உடனே கூப்பிட்றேன். தண்ணி எந்த மட்டத்தில் அதுக்கு முன்னாடியே வந்தால் கூட கூப்பிடுங்க. சரிண்ணா. சரி ஓகே. சரிண்ணா, ஓகே. ஹலோ சொல்லுங்கண்ணா. 560 அடி போயிடுச்சு. வரலீங்களா? இப்போ தான் ஈரமே வருதுண்ணா. கொஞ்சம் ஈரமண்ணா வந்து உழுது. புகை அடங்கிடுச்சிங்களா? புகை அடங்கிடுச்சு. புகை கொஞ்சம் அப்படியே வண்டிக்கிட்டே கிட்ட வராத அளவுக்கு முன்ன புகை போச்சு. இப்போ இந்த 560 இப்போ தான் ஈரம் வந்து 560 முடிஞ்சுட்டு 570 ஸ்டார்ட் ஆகக்குள்ள அந்த ஈரம் வந்து உழுதுண்ணா. ஈரம் வருதுங்களா? ஆமாம், ஈரம் வந்து அந்த ஈரம் புகை அடங்கி ஈரம் வந்து உழுது. அது லைட்டாக வரும்ண்ணா. உங்களுக்கு சின்ன மட்டும் தானே அது. உங்களுக்கு அப்படியே அது மண் கலங்கி உள்ள ஃபுல்லாக செட் ஆகி தான் வெளியே உங்களுக்கு வரும். அந்த ஈரம் கொஞ்சம் வரவும் தான் எனக்கு ஏதோ கொஞ்சம் திருப்தி படிச்சு அதான் தண்ணி இவ்வளோ தானான்னு கேட்கலான்னு தான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன். இல்லை இவ்வளோண்ணா உங்களுக்கு வெளியே வந்தே ஓடும் தண்ணி. ஓரளவுக்கு இது நல்ல மட்டும்தான். வெளியே வந்து ஓரளவுக்கு ஓடும் உங்களுக்கு தண்ணி.
சரி ரொம்ப புகை முன்ன ஓவரா புகை போகுது. இப்பதான் ஏதோ ஈரம் வந்திருக்குது. அதனால சரி ஈரம் வந்தோடனே உங்களுக்கு கூப்பிடலான்னு தான் கூப்பிட்டேண்ணா. சரிண்ணா சரிண்ணா என்னண்ணா சரி. இவ்வளவுதான் வருமா இல்ல இன்னும் கீழே போகணுமாண்ணா? இல்லைண்ணா இன்னும் போகணுண்ணா. நீங்கள் 1050 அடி வரையும் ஓட்டுங்க, இடையில நிறுத்தாதீங்க. நான் சின்ன சின்ன மட்டம் இருக்குது. இப்போ இந்த வறட்சியான டைமில் அந்த உங்களுக்கு சின்ன சின்ன லைன் சேர்ந்தாலையும் உங்களுக்கு மோட்டர் ஓட்ட ஓட்ட உங்களுக்கு சேர்ந்து வந்துடும். அப்படியே ஓட ஓட சேர்ந்து வருமாண்ணா? ஆமாம் ஆமாம் ஆமாம். ஆனா ஒரு இப்பதானே நம்ம அப்படியே சிலு சிலுன்னு தண்ணி வந்து விழுதுண்ணா வெளியே. அதேதான் அதேதான். உங்களுக்கு தண்ணி வந்து ஓடும் ஓரளவுக்கு, இதே தண்ணி உங்களுக்கு வெளியே ஓடும். இதே ஓடுங்களா? ஏதோ சிலு சிலுன்னு ஏதோ அந்த ஈரம் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே வெளியே வந்து அது ஓடுற மாதிரி சிலு சிலுன்னு அடிக்குதுன்னா இன்னும் ஒரு 5 நிமிஷம் பார்த்தா தெரியுங்கண்ணா. இல்லை வந்து தண்ணி ஓடும் ஓடுங்களா? சரிண்ணா சரி. நீங்கள் வீடியோ பண்ணி எனக்கு ஒன்று அனுப்பிவிடுங்க. வீடியோ அனுப்பிடுமாண்ணா? இப்போ அந்த ஓடுற தண்ணி வீடியோ அனுப்புங்களா? தண்ணியா ஓடலையே அந்த சிலுன்றது கொஞ்ச நேரம் போன பின்னாடி எனக்கு எடுத்து அனுப்பி விட்ருங்க. சரிங்கண்ணா சரிங்க. சரி ஓகேண்ணா. சரிங்க ஓகே. அண்ணா சொல்லுங்க. நான் தூங்கி எழுந்திரிச்சிட்டீங்களா? எந்திரிச்சு சொல்லுங்க. ஆனால் வீடியோ போட்டுருக்கேன் பார்த்தீங்களா? வீடியோ இப்போ தான் ஓப்பன் பண்ணுறேன். சொல்லுங்கள். 840 அடி போகுதுண்ணா. 840 போகுதுங்களா? ஆமாண்ணா. எவ்வளோண்ணா ஓட்டணும்? 1050 அடி ஓட்டிடுங்கண்ணா. ஒரு 1040 அடி ஓட்டிடுங்க. சரி. இன்னும் தண்ணி ஓட்டினா சேர்ந்து வருங்களா? தண்ணி சேராதுண்ணா. சின்ன சின்ன மட்டம் இருக்குது. பாறை செஞ்சாமல் சின்ன சின்ன மட்டம் தான் இருக்குது. பெருசாக எதுவும் சேராதுங்க. பெருசாக சேராதுண்ணா. இதோட நிறுத்திடலாண்ணா. ஏன் செலவாகுதுங்க பார்க்குறீங்களா? ஆனால் செலவு தான். 5-6 ஓட்டிடலாம் இதாகுது. சரி என்ன ஒன்றும் இல்லை இருக்குதுன்னா ஓட்டிடலாண்ணா. ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லை உங்களுக்கு தண்ணி வந்து பெருசாக எதுவும் இம்ப்ரூவ் ஆகாதுண்ணா. கீழே மட்டம் இந்த மேல் மட்டம் வந்தது, அதுக்கப்புறம் சின்ன சின்ன மட்டம் சேர்ந்துருக்கும் உங்களுக்கு இடையில. சரிங்கண்ணா. கீழே வந்து பெருசாக எதுவும் சேராது. ஏன் ஓட்ட சொல்கிறேன்னா உங்களுக்கு சின்ன சின்ன பாறை சேஞ்சஸ் இருக்குது. அதெல்லாம் கொஞ்சம் ஃபியூச்சருக்கு இம்ப்ரூவ் ஆகுன்றனால தான் நான் சொல்கிறேன். இல்லைங்கண்ணா. ஒரு அது 1000 மேலே போனால் ரேட் அதிகம் ஆகுதுண்ணா. அதுதான் சரி தண்ணி இருக்குதுன்னா ஓட்டிடலாண்ணா. ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி நீங்கள் பெருசாலாம் கீழே வராதுண்ணா. சரி நீங்கள் நிறுத்திடுங்க. இதுலேயே ஒன்று 840 போதுங்களா? ஆனால் ஒரு 900 நிறுத்திட்டுமாண்ணா? 900 கூட வேணாண்ணா. இன்னொரு 2 ராடு போட்டு நிறுத்திடுங்க. இந்த 880 அடி நிறுத்திடலாம். 880 நிறுத்திக்கோங்க. நம்ம மோட்டர் கொஞ்சம் அலமாரி கூட்டு கூட ஓட்டிக்கலாம். சரிங்கண்ணா. சரிண்ணா நிறுத்திடுங்க. அதெல்லாம் இன்னும் கொஞ்சம் சேர்ந்து வந்தால் கொஞ்சம் திருப்தியாக தான் நினச்சேன். நீங்கள் சொன்னது ஏதோ எனக்கு கொஞ்சம் திருப்தி தானே. ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லைண்ணா இப்போ நம்ம நிலத்துல எவ்வளோ இருக்குதோ அவ்வளோதான் நம்ம ட்ரை பண்ண முடியும்ண்ணா. இல்லை நீங்கள் சொன்னதை தான் ஒரு 1.5 உள்ளே தான் வருன்ற மாதிரி சொன்னீங்க. இப்போ ஒரு நிலத்துல ஒவ்வொரு மாதிரி இருக்குண்ணா. நம்ம நிலத்துல இவ்வளோ கெப்பாசிட்டி தான் இருக்குது. சரிங்கண்ணா. இதை விட நம்ம அதிகமாக எங்கேயும் பண்ண முடியாதுங்கண்ணா. ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏதோ ஒன்று வாங்கி கூட கடன் ஒன்று வாங்கி கூட ஓட்டிடலாங்கன்னா. உனக்கு தண்ணி கெப்பாசிட்டி இருக்குதுன்னா ஓட்டிடலாம். நீங்கள் சொன்னா சரி. நான் அவ்வளோதான் நிறுத்திடலாம். இல்லை கீழேலாம் எதுவும் உங்களுக்கு இம்ப்ரூவ் ஆகாதுண்ணா. நிறுத்திடுங்க சார். ஸ்டாப் பண்ணிடுங்க. சரிங்கண்ணா. நான் 900 முடிஞ்ச அளவுக்கு 900 முகர்ச்சி பண்ணி ஓட்டிடுறேன்னா ஓட்டிட்டு நிறுத்திடணும். சரி அப்படிதான். அதுக்குள்ளே எதனா ஒரு சின்ன மட்டம் என்ன கட்டாதான் கூட பார்க்கலாம். ஏதோ நீங்கள் சொன்னதுக்கு இதாக இருக்குன்றது. சரி சரிங்கண்ணா. நான் முடிச்சுட்டு கணக்கெல்லாம் முடிச்சுட்டு கூப்பிட்றேண்ணா. சரி ஓகேண்ணா. சரிண்ணா. ஓகேண்ணா. ஹலோ சொல்லுங்கண்ணா. நான் வண்டியெல்லாம் அனுப்பிச்சி விட்டேண்ணா. 900 அடி ஓடிச்சுண்ணா. 900 ஃபைனல் பண்ணிட்டீங்களா? ஆமாண்ணா. 900 பயல் பண்ணிட்டேன். சரி போதும் நான் வந்துட்டு நீங்கள் சொன்னதுக்கு மேலே என்னத்துக்கு வேஸ்ட்டாக ஓட்டிக்கணும் தான். அவ்வளோதான். விடுங்க. முடிஞ்சிருச்சுண்ணா. சரிண்ணா. வண்டி எடுத்துன்னு போயிட்டாங்கண்ணா. உங்களுக்கு ரொம்ப நன்றிண்ணா. நீங்க இவ்வளவு லாங்ல இருந்தும் ஏதோ நான் நம்பிக்கை இல்லாத ஏதோ கொஞ்சம் போராடி நான் கூட கொஞ்சம் பேசிட்டு இருந்தேன். இவ்வளவு தொலைவுல இருந்தும் இதை நீங்க வந்து நேரா பாக்குறதுக்கு நான் கொஞ்சம் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல பேசணும்னா இப்போ பார்த்தா ஏதோ பார்க்கல. எனக்கு ஒரு திருப்தி தான். ரொம்ப மகா கோடி நன்றி உங்களுக்காக.
ஆஹா, நீங்க சரிண்ணா பண்ணதுக்காக சரி. ரொம்ப ஒரு ஆசீர்வாதமா இருக்கட்டும். அந்த தியாக மரம்லாம் கொஞ்சம் உயிர் கொடுத்த மாதிரி இருக்கு. சரிண்ணா ரொம்ப ரொம்ப சரிண்ணா சரிண்ணா. சந்தோஷம்ண்ணா. அதேதான் நீங்க அதேதான். ஏதோ நீங்க ஏதோ இவ்வளவு திறம் பண்ணி நீங்க வெளியில இருந்து எங்களுக்கு இந்த திருப்தி எங்களுக்கு தெரியல. அதேதான் நீங்க பாரு அதேதான். உங்க மூஞ்சி பார்க்காதே நான் ஏதோ முடிஞ்ச அளவுக்கு உங்க மூஞ்சி முகத்தை பார்க்காதே போன்லயே கான்டாக்ட் பண்ணி என்ன இதை எங்களுக்கு ஒரு சந்தோஷப்படுத்தினீங்க. ஆமா ஆமாண்ணா. அதை வச்சு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிண்ணா. அதேதான். அதாவது நம்ம சரி. நேர்ல வந்து பண்ணலாம்னா, நேர்ல ஆ, வந்து பண்ணாலையும் உங்களுக்கு உங்களுக்கு தேவை தண்ணீரு. அது என்னால எடுத்து தர முடியும். பட் சரிங்கண்ணா எல்லாருமே சரிங்கண்ணா. நீங்களே இப்ப எவ்வளோ நேரம் சொன்னீங்க, நேர்ல வந்துருங்க, நேர்ல வந்துருங்கன்னு. அதே மாரி எல்லாருமே சொல்லிட்டு தான் இருக்காங்க, நேர்ல வந்துருன்ட்டுங்க. ஆனா ம். நேர்ல வர்றதோட அக்யூரேட்டா அந்த பாயிண்ட் வரும். இப்போ உங்களுக்கு ஆ. உங்களுக்கே இப்ப லாஸ்ட் வரையும் இல்ல. ஓட்டுற வரையும் அந்த நம்பிக்கை இப்போ இல்ல. எனக்கு புகையா போச்சு. அப்புறம் திடீர்னு இப்படி மாறி மாறி 440ல ஒரு ஸ்டார்ட் ஆகி வெறும் புகை. அதுலேருந்து கொஞ்சம் வந்து ஈரம் வந்து அது இதுக்கு நானும் கொஞ்சம் அப்பதான் கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் திருப்தி ஆச்சுங்க. ஆ, இவரு எடையேந்து வைக்கிறான்ற போது நமக்கு கொஞ்சம் திருப்தின்றது கண்ணுல நேரா பார்த்தா தான் ஒரு சந்தோஷம் நமக்கு தெரியும். ஆ, ஆ, ஆ. அந்த சந்தோஷத்த நான் என் கண்ணார பார்த்துட்டேன். இதுல இல்லன்னு 6 போரு நான் அடுத்தவங்கள கூட்டிட்டு வந்து வருஷம் ஒண்ணு ஓட்டி பார்த்தேன். 20 வருஷமா போராட்டுறேன். நான் அந்த ம். தண்ணி எடுக்கணும்னு. ஆ, ஆ, ஆ. எனக்கு ஒரு சந்தோஷம். ரொம்ப திருப்தியான சந்தோஷம். எனக்கு ஆ, காட்டுக்கு நான் ஆ. இல்லன்னே சொல்லிட்டு போயிட்டு வந்த முறையில எனக்கு பாரு நீங்க எடுத்து கொடுத்த வச்சு எனக்கு ரொம்ப சந்தோஷங்க. சரிண்ணா, சரிண்ணா, ஆமா. சரிண்ணா. உங்கள நான் இதா நினைக்கிறேன். ஒரு தெய்வமா நினைக்கிறேன். எப்படின்னு கேட்டீங்கன்னா, 6 ம். வருஷத்துக்கு 6 வருஷம் 6 போர் ஓட்டி ஒரு வருஷத்துக்கு ஒரு போர் ஓட்டி பார்த்தேன். ம், ம். இந்த 20 வருஷ காலமா புகையா தான் போச்சே ஒழிய ஒண்ணுல கூட ஈரம் ஒரே ஒண்ணுல தான் ஈரம் வந்தது. ஆ, ஆ. அந்த ஈரம் வந்தத வச்சு தான் இன்ன வரையும் ஏதோ ஓரியாந்துக்கிறேன் அந்த கம்ப்ரசர் போட்டு. ம், ம். இப்போதைக்கு நான் ஏதோ இத வச்சு நான் இதன்றேன். எனக்கு இன்னொரு பாயிண்ட் கூட எனக்கு கொஞ்சம் நல்லதா பார்த்து ஏதோ என் காட்டுல இருந்தால், ஆ. நீங்க ஃப்ரீயா இருக்கக்குள்ள நான் உங்களுக்கு ஃபோன் பண்றேன். ம், ம். எனக்கு ஃப்ரீயா இருக்கக்குள்ள இன்னொரு போர் கூட எனக்கு கொஞ்சம் ஒண்ணு சப்போர்ட் பண்ற மாரி எனக்கு உங்களுக்கு நீங்க ஒரு இது பண்ண மாரி இருக்கட்டும். எனக்கு கொஞ்சம் சந்தோஷமா கொஞ்சம் இன்னொன்னு ஒண்ணு பண்ணி குடுங்க. சரிண்ணா, சரிண்ணா. நான் பார்க்குறேண்ணா. எனக்கு இது உங்க ம், ம், நிலத்துல நானும் ட்ரை பண்ணேன் ஒரு 2 இன்ச் தண்ணி எடுக்கலான்ட்டு. ம், ம். பட்டு நம்ப நிலத்துல அவ்வளோதான் இருக்குதுண்ணா. ஆ நம்ப என்ன பண்ண ம். முடியும்? என்னவோ நம்மளும் ட்ரை பாருங்க. பண்ணேன். இன்னும் ஒரு ம். ஒரு மாசம் கழிச்சு கூட எனக்கு இன்னொன்னு ஒண்ணு பார்த்து குடுங்க. நான் ஏதோ ஒண்ணு இந்த அளவுக்கு எனக்கு எடுத்து குடுத்தாலும் சரி, இல்ல இத விட ஜாஸ்தியா எடுத்து குடுத்தா கூட எனக்கு சந்தோஷம். ம், ம், ம். எனக்கு இந்த அளவுக்கு எடுத்து குடுத்தா கூட எனக்கு ஒரு சந்தோஷம். இன்னும் என் காட்டுல ஒண்ணு சுத்தி எனக்கு கொஞ்சம் ஆலோசனை பண்ணி கொஞ்சம் சொல்லுங்கண்ணா. நான் சரிண்ணா, உங்களுக்கு அப்பப்ப சரிண்ணா. கான்டாக்ட் பண்றேன்னா கொஞ்சம் ஃபோன் எடுங்கண்ணா. சரிண்ணா, சரிண்ணா, உங்களுக்கு சரிண்ணா. ரொம்ப கோடியான கோடி நன்றிண்ணா. சரிண்ணா, சரிண்ணா, சரிண்ணா. சந்தோஷம்னா நீங்க ஏதோ மூஞ்சி முகத்த பார்க்காதே எனக்கு ஒரு உதவி இவ்வளவு பெரிய உதவி பண்றதுனா எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம்ண்ணா. சரிண்ணா, சரிண்ணா. ஆமா. பண்ணிக்கலாண்ணா. ம், நம்போ ம். எனக்கு எனக்கு இன்னொரு பாயிண்ட் ஒண்ணு வச்சு குடுங்கண்ணா. கண்டிப்பா, கண்டிப்பா. நீங்க இது ம். மோட்டர் பண்ணி அந்த தேங்காய் செடிக்கெல்லாம் விடுங்க. தண்ணி விடுங்க. நானு உங்களுக்கு மோட்டர் ஃபிட் பண்ணிட்டு என்ன இதுன்னு நான் உங்களுக்கு தகவல் வீடியோ போடுறேண்ணா. சரிண்ணா, சரிண்ணா, சரிண்ணா. நீங்க அத கொஞ்சம் பாருங்கண்ணா. எனக்கு இன்னொரு பாயிண்ட்டும் கொஞ்சம் பார்த்து குடுங்கண்ணா. நான் என்ன பண்றது? நான் ஏதோ இன்னொன்னு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கண்ணா. சரிண்ணா, சரிண்ணா. கண்டிப்பா பண்ணிக்கலாண்ணா. ம், ம். நீ ஏதோ எனக்கு இவ்வளவு தூரம் பண்ணது எனக்கு ஒரு திருப்தி. இன்னொரு திருப்தி நான் கேட்கறேன். எனக்கு இது இப்ப மனசுக்கு பட்டதுனால இத நான் ஓட்டி பார்த்துட்டு உங்களுக்கு கால் பண்றேன். ஆ, ஆ. நீங்க எனக்கு சரிண்ணா, இன்னொன்னு சரிண்ணா. பண்ணி குடுங்கண்ணா. சரிண்ணா, சரிண்ணா. கண்டிப்பா நான் பண்றேண்ணா. சரிங்கண்ணா. எனக்கு கொஞ்சம் ஃபோன் பண்ணா கொஞ்சம் எடுங்கண்ணா. சரிண்ணா, சரிண்ணா. கண்டிப்பா, கண்டிப்பா. சரிண்ணா. ஓகேண்ணா, ஓகேண்ணா. ஓகேண்ணா. ஓகே, ஓகே. ஓகேண்ணா, நன்றி, ஓகே. நன்றி. நன்றி, நன்றி.